லூக்கா சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள். 10 பேரும் குஷ்டரோகியா இருக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசாரியின் இடத்தில் காமி என்று சொல்லுகிறார். 10 பேரும் குஷ்டரோகிகளா போகிறார்கள். சுகமானவனா போல 10 பேரும் குஷ்டரோகிகளா போகும்பொழுது போகிற வழியில் அவர்கள் சுகமானார்கள். போதில் 10ல் 9 பேர் யூதர்கள், ஒருத்தன் சமாரியன். 9 யூதர்களும் தேவாலயத்தில் ஆசாரியனை பார்த்தான். ஆனால் ஒரு சமாரியன் மட்டும் மெய்யான ஆசாரியன்ட்ட வந்து அவரை மகிமைப்படுத்தினான். இவர் தான் மெய்யான ஆசாரியன். அன்னைக்கு தேவாலயத்தில் வழிமுறைகள் இருந்தது, ஆனால் தெய்வம் இங்கே உட்கார்ந்துருந்தார். அவர் வந்து தேவனுக்கு நன்றி சொல்லவன ஆண்டவர் சொன்னார், இவன் ஒருவன் மாத்திரம் தேவனுக்கு மகிமை செலுத்தினார். அவன் தேவாலயம் போலங்க, அவன் எங்கே ஆர்த்த போனான்? ஏசிட்ட போனான். அப்ப ஏசி யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். ரொம்ப பேர் சொல்றாங்க ஏசி ஏதாச்சும் இடத்துல தன்னை தெய்வம் சொல்லியிருக்கிறாரா? நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இப்போ இங்க என்ன சொல்றாரு? நான் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம் சொன்னார். நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னார். அவர் எந்த அளவுக்கு ஆராதிக்கிறீர்களோ துதிக்கிறீர்களோ வாழ்க்கையில ஜெயம் உண்டாக ஆரம்பிக்கும்.